வணக்கம். ஜேசிபி மறுபடியும் ஆஃப் ரோடிங். எல்லாருக்கும் வணக்கம். என் சேனலில் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஜம்முலேருந்து பனிஹால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போகிற ஜேர்னி தான் பார்க்க போகிறோம். ஸோ இவங்க தான் எங்கள் கூட இருந்தாங்க. எல்லாருமே வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. இன்னும் 2 மணி நேரம் அவங்க கூட ட்ராவல் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அவங்க திருப்பி ஜம்மு போயிடுவாங்க. நாங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக இது போயிடுவோம். எல்லாருக்கும் டாட்டா பாய் சொல்லிவிட்டு இப்போ கிளம்பிட்டோம். நாங்கள் இப்போது வந்து அந்த சின்னனின்னு சொல்லிட்டு ஒரு டனல் இருக்குது இங்கே. ஸோ அது ஃபேமஸ் டனல். அந்த மலையெல்லாம் குடஞ்சி ஃபுல்லாக பெருசாக ஒரு டனல் பண்ணியிருப்பாங்க. அந்த டனல் வரைக்கும் இந்த பசங்க வருவாங்க. ஏன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மேப்பில் போட்டிங்கன்னா உதம்பூர் அப்படி சுற்றிட்டு உங்களுக்கு வந்து காட்டும் அந்த சின்னனி டனல் கிட்டே போகிறது. ஸோ அந்த ரூட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேருந்தே 4 மணி நேரம் இல்லை 5 மணி நேரம் காட்டும். 4.25 மணி நேரம் அந்த மாதிரி காட்டும் மேப்பில். ஸோ இங்கேருந்து ஜக்கேட்டுன்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துக்கு வந்து மேப்பே கிடையாது. நாங்கள் அந்த வழியாக தான் வந்தோம். ஸோ அதே மாதிரி அந்த ஜக்கெட் கிட்டே போயிட்டு அங்கேருந்து ஒரு 2 hours, ஸோ டோட்டலி ஒரு 2.5 hours இல்லை 2 hours இருக்கும். நம்மளுக்கு நிறையா இது சேவாக இருக்கும் டைமு. ஸோ அந்த லொக்கேஷன் வந்து நாங்கள் இப்போது போயிட்டு அந்த டனல் கிட்ட வரைக்கும் அந்த பசங்க வருவாங்க. அவங்க லெஃப்ட் எடுத்துகிட்டு டுவர்ட்ஸ் டுவர்ட்ஸ் ஜம்மு கிட்டே போவாங்க. நான் வந்து ரைட் எடுத்துகிட்டு அந்த டனல் வழியாக போயிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஸ்ரீநகர் கிட்டே போவேன். கொஞ்சம் தூரம் ரைட் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஸ்டாப்பேஜ் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்களா எவ்வளோ தூசி பாருங்கள் இதில். அதேமாதிரி மொபைலில் பாருங்கள் எவ்வளோ தூசி இருக்குது. அவ்வளோ அழுக்காயிடுச்சு ஃபுல்லாக. என்னோடய இது ஜாக்கெட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக அழுக்காக இருக்கும். ரைடிங் ஜாக்கெட் ஃபுல்லாகவே எல்லாமே அழுக்காயிடுச்சுங்க பாருங்கள். ஓகே பாய். ठीक है जी, निकलते हैं. இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம ஜம்முலேருந்து ஸ்ரீநகர் போகிறோம். ஸோ சின்னனின்னு சொல்லிட்டு ஒரு டனல் ஒன்று இருக்கும். அந்த டனல் க்ராஸ் பண்ணிட்டு அப்படியே போகணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் டேரெக்டாக ஜம்முவில் வந்துட்டு வேறு லொக்கேஷன் போனதுனால இந்த சின்னனி டனல் கிட்ட வந்து என்னோடய லொக்கேஷன் ஜாயின் ஆகிடுச்சு. ஓகேங்களா, அதனால தான் எல்லாமே ஆஃப் ரைடிங் அதெல்லாம் நம்ம போயிட்டு வந்ததுனால இங்கே என்னோடய ஃப்ரெண்டோட ரெசார்ட் இங்கே இருந்துச்சு. அப்படியே அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே கிளம்பிட்டேன். வண்டியை கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு அப்படியே ஒரு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துடலாம். சின்னனி டனல் ஆல்ரெடி ஒரு 7 வருஷம் முன்னாடி இதில் வந்து பைக் ரைட் பண்ணியிருக்கேன் நான். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோ எடுக்கிற இதெல்லாம் இல்லை. ஸோ கேமரா மாட்டிட்டு விலாகிங் பண்ணுறது அதெல்லாம் பண்ணலை. ஸோ இப்போ தான் எனக்கு அதெல்லாம் டைம் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ நான் அது பண்ணிகிட்ருக்கேன். இந்த டனல் பாருங்களேன், ஃபுல்லாக நல்லா குடஞ்சி ரொம்ப லாங் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இது 9.28 கிலோமீட்டர். ஃபுல்லாக வந்து எப்படியும் உங்களுக்கு வந்து மினிமம் ஒரு 10 நிமிஷம்னாச்சும் ஆகும் இந்த இது க்ராஸ் பண்ணுறதுக்கு. இந்த டனலில் பார்த்தீங்கன்னா எதுவுமே நிற்கக்கூடாது. நீங்கள் இங்கே முன்னாடி பின்னாடி எல்லாமே வண்டி போயிட்டே இருக்கும். நீங்கள் நிற்கக்கூடாது. இங்கே வண்டியில் ஃபுல்லாக பெட்ரோல்லாம் செக் பண்ணிக்கணும். ஃபியூல்லாம் ஃபுல்லாக இருக்கா, பைக்காக இருந்தாலும் காராக இருந்தாலும் ஃபுல்லாக நீங்கள் செக் பண்ணிட்டு வாங்க. இங்கே நடுவில் வந்து பிரேக் டவுன் அது மாதிரி ஆகக்கூடாது. மேக்ஸிமம் இந்த வழியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மிலிட்ரி வண்டி, ஆர்மி வண்டிலாம் நிறையா போயிட்டு வரும். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து கண் கொள்ளா காட்சி அப்படியே நம்ம கண்ணில் பார்த்துட்டு அவங்களுக்கு சல்யூட்டை போட்டுட்டு அப்படியே போனோம், என்ஜாய் பண்ணிட்டு.
இதில் பார்த்திங்கன்னா அந்த வண்டிலாம் நம்ம வந்து வீடியோலாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ண வேண்டாம். 98 चलो भाई टैंक फुल कर दो ना. ये जम्मू में आता है कश्मीर में आता है? हाँ मतलब ये तेल का वैल्यू पेट्रोल का वैल्यू जम्मू वाला है कि कश्मीर वाला है? अच्छा कश्मीर में नहीं है. वहाँ पे कितना है दाम? कश्मीर में कितना दाम है? 100. अच्छा அந்த ரிவர் பார்த்தீங்கன்னா என் கூடவே வந்துகிட்டே இருக்குது. இந்த பிளேஸ் நேம் வந்து ராம்பன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எப்போ பார்த்தாலும் டிராஃபிக் ஜாமாக தான் இருக்கும். இங்கே டூரிஸ்ட்லாம் நிறைய பேர் வராங்க. ஸோ அவங்கள்ட்ட கேட்டேன் என்ன இது இப்படியே நிறுத்தி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து அந்த பிரிட்ஜு அந்த பாஸ் வந்து ஒன் வேவ் ஆகுது. ஒவ்வொருத்தவங்களாக விடுறாங்க. அவங்க ஃபஸ்ட்டு போகிறவங்கள விட்றாங்க, அதுக்கப்புறம் வரவங்க விட்றாங்க. ஸோ அட் அ டைம் 2 பேரும் போக முடியாது. ஒரு சைடு தான் அவங்க அலோவ் பண்ணுறாங்க. ஒரு சைடு மட்டும் இப்போ அலோவ் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க இதில். அதனால தான் அவ்வளோ டிராஃபிக்கு ஒரு சைடாக. இப்போது அங்கேருந்து வண்டி வந்துச்சு. இப்போது எல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போது வண்டி போகுது இங்கேருந்து. இங்கே பார்த்தீங்களா எல்லோரும் வெயிட் பண்ணுறாங்க. இப்போது செம்ம ஜைஜாயிண்டிக்காக இருக்குது எல்லாமே. ஒரு மவுண்டன்னு, அந்த மரம், இந்த பிரிட்ஜு கன்ஸ்ட்ரக்ஷனு. बनिहाल 38, अनंतनाग 76, श्रीनगर 135, गुलमर्ग 186, ले 549. सब लोग बोलो इसको वनक्कम. वनक्कम. ओके जी थैंक यू. हाँ कितना भाई कितना लोगे? थैंक यू. எல்லோரும் வண்டியை பார்த்துட்டு நல்லாவே பேச ஆரம்பிக்கிறாங்க. செம்மையாக இருக்குது பாருங்களேன் வியூ. அப்படியே 2 மவுண்டன்ஸ் இருக்குது, நடுவில் வந்து ரிவர் போகுது. அந்த பெயிண்டிங்லலாம் பார்க்குற மாதிரி இருக்குது. அப்படியே வேலி. ஓஹோ ஜேசிபி. பார்த்தீங்களா ஜேசிபி? அது அந்த ஃபுல்லாக லேண்ட்ஸ்லைடாக இருக்குது. ஜேசிபி நின்றுட்டு இருந்திருக்கும் போல இருக்குது. ஃபுல்லாக அதில் போய் மாட்டிக்கிச்சு. ஸோ இப்போ 3வது டனல் வருது. இதெல்லாம் மலையெல்லாம் குடஞ்சி இது பண்ணுறதெல்லாம் செம்ம கஷ்டம் இல்லை? ஒரு ரோடு இப்படி போகுது, ஒரு ரோடு அப்படி போகுது. மறுபடியும் ஆஃப் ரோடிங். நல்ல ரோடு வரும்னு பார்த்துட்ருக்கேன், இன்னும் வரவே இல்லை. அப்பா கையெல்லாம் வலிக்குது வண்டி ஓட்டி ஓட்டி. நச்லனா 4 kilometers, Chambals 9, Banihal 16. அப்பாடா. ஸோ ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் இப்போ தான் வந்து நல்ல ரோடு வந்திருக்கு. இன்னும் ஒரு 2 மணி நேரம் டைம் காட்டுது. 102 கிலோமீட்டர் இருக்குது இன்னும். ஸோ பார்ப்போம் எவ்வளோ நேரத்தில் கிளியர். இது மணி இப்போ 5 ஆகுது. ஸோ எவ்வளோ நேரத்தில் நம்ம வந்து ரீச் ஆகும்னு தெரியல. இருட்டுறதுக்கு முன்னாடி ரீச் ஆனால் நல்லாயிருக்கும். அதுக்குன்னு ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் போக முடியாது, பொறுமை தான் போகணும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா பனிஹாலில் ட்ரெயின் போயிட்டுருக்கு. இதுதான் பனிஹால் இடம். ஸோ இங்கெல்லாம் வந்து ட்ரெயின் ஸ்டேஷன்லாம் இருக்குது. பனிஹால் வந்து ஃபுல்லாக அந்த பார்டரில் தான் வரும்னு சொல்கிறாங்க. ஸோ காஷ்மீர் தானா, பட் இருந்தாலும் பார்டரில் தான் இருக்கும். மெயின் காஷ்மீர் இன்னும் வந்து
16 கிலோமீட்டர்ஸ் தாண்டி நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்கிறாங்க. டோல் பாஸா வரப்போகுது, அதுக்கப்புறம் தான் அது ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். காஷ்மீர் டோல்.